இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக எஸ்விஎஸ் தீபாவளி ஸ்பெஷல் பலகாரங்களுக்கு எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் முறுக்கு மாவு. வணக்கம். ஊரும் பேருங்கிற இந்த பேச்சு பெரும் வரவேற்பை பெற்றிருக்குது. அதற்கு காரணம் நான் இல்லை, ராபி சேதுப்பிள்ளை போன்றவர்கள் எழுதி வைத்த செய்திகளை நாம் நினைத்து பார்க்கிற போது அவர்கள் எப்படி கள ஆய்வு செய்து அதை செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்கிறோம். இப்போ தலைநகரங்காகிய ஊர்களுக்கு எப்படி பெருமை? சிராப்பள்ளி குன்றுடையான் என்று சொல்லுகிற போது திருச்சிக்கு சிராப்பள்ளி என்று ஒரு பேர் இருக்கிறது. அதே மாதிரி சென்னப்பநாயக்கன் பட்டினம் சென்னை என்று அழைக்கப்படுகிறது. மதுரை என்கின்ற பாண்டிய மன்னர்களின் தலைநகரம், அதாவது 3 சங்கங்கள் இருந்ததாக சொல்லப்படுவதில் முதல் சங்கம் தெற்கு பகுதியில் இருந்தது. நிலந்தரி திருவிற்பாண்டியன் ஆண்டு வந்தார். பிறகு கடல்கோள்களால் தரையை நோக்கி நகர்ந்து வடக்கே வந்து மதுரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்குகிறார்கள் பாண்டிய மன்னர்கள். மூவேந்தர்களில் மிக பழமையானவர் பாண்டியரை என்பது நாம் வரலாற்றிலே பார்க்கிற செய்தி. அந்த பாண்டிய மன்னர்களுக்கு தலைநகராக இருந்த இடம் மதுரை. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது? முதல்ல இங்கு மருத மரங்கள் அதிகம் இருந்ததன் காரணமாக அதன் மருதை என்பதுதான் மதுரை என்று வந்திருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். கூடல் என்கின்ற சொல்லும் இதற்கு உண்டு. இந்த ஊருக்கு பேர் நான்மாடக் கூடல் என்கின்ற பேரும் உண்டு. ஆலவாய், திரு ஆலவாய் என்ற ஒரு பேரும் சொல்லுகிறோம். ஆலவாய் என்னலும் அங்கையர்கண்ணியும் குடியிருக்கின்ற தலம் இந்த தலம். இன்னும் சொல்வதாக இருந்தால் மது என்கின்ற அமிர்த துளியை சுற்றிலும் தெளித்ததன் காரணமாக இது மதுரையாக மாறிற்று என்று ஒரு வரலாறு உண்டு. தேவலோகத்திலிருந்து இந்திரன் பூமிக்கு வந்து தன்னுடைய ஐராவதம் என்கின்ற யானையை நிறுத்திவிட்டு சொக்கலிங்க பெருமானிடத்தை வந்து பூசை செய்த இடம் இந்த இடம்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், இன்றைக்கும் மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லுகிற சாலையில் வண்டியூரை தாண்டி, அதாவது வண்டியூர் தெப்பக்குளத்தை தாண்டி இருக்கின்ற ஊருக்கு பேர் ஐராவதநல்லூர். அங்கே ஒரு கோயிலில் வெள்ளை யானையே இருக்கிறதை நானே பார்த்துருக்கிறேன். வெள்ளை யானையினுடைய சிற்பம் இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். ஆக புராணங்களில் பூசிக்கப்பட்ட நகரமாக இது இருக்கிறது. மருதை என்ற பெயர் இதற்கு காணப்படுகிறது. இதை தவிர மதுரை காண்டம் என்கின்ற வார்த்தையை நாம் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால் சிலப்பதிகாரத்திலே பார்க்கிறோம். அதே போல் தொல்லியத்துறை சேர்ந்த ஆய்வாளர்கள் சொல்கிற போது என்னுடைய நண்பர் வேதாசலம் அவர்கள் ஒரு முறை சொன்னார், இதற்கான கல்வெட்டுகள் நம்ம அழகர் கோயிலில் கிடாரிப்பட்டிக்கு அருகே இருக்கிற கல்வெட்டில், மாங்குடி கல்வெட்டில், அதே போல் நம்முடைய உத்தக்கடை நரசிங்க பெருமாளுக்கு அருகே இருக்கிற லாடன்கிற அந்த முருகப்பெருமானுடைய கல்வெட்டில் மதிரை என்கின்ற அந்த சொல் இருக்கிறது என்பதை அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த சொல் மதுரை என்ற அந்த சொல் வழக்கில் இருந்திருக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கு மதுரை என்று சொல்லுகிறோம். மதுரையை பற்றி சொல்கிறப்ப இந்த ஊருக்கு என்ன பெருமை? தூங்கா நகரம் என்று சொல்லுவோம். ஃபெஸ்டிவல் சிட்டி, விழா நகரம் என்று சொல்லுவோம். விளவு மலி மூதூர் அப்படின்னு சிலப்பதிகாரம் இதை பற்றி சொல்லுகிறது. இன்னும் சொல்லுவதாக இருந்தால், இந்த ஊருக்கு வந்தவங்க இந்த ஊரை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஊர் அத்தனை பெருமையுடையதான். மதுரை பண்டைய நகரம் என்பதற்கு சான்று இன்றைக்கும் நமக்கு இந்த கீழடி ஆய்வுகள் மூலம் கிடைக்கின்றன. 2000 ஆண்டு பழமையுடைய நகரமாக, ஆற்றங்கரை நாகரிகத்திலே மிளிர்ந்த நகரமாக மதுரை காணப்படுகிறது என்று சொன்னால், பெயரால் மருத மரங்களால் பெயர் பெற்றது, புராணத்தால் ஆலவாய் என்று பெயர் பெற்றது, அதே போல் கூடல் என்ற பெயர் இதற்கு உண்டு. இப்படியான பெயர்கள் மதுரைக்கு இருக்கின்றன. மதுரையினுடைய பெருமைகளை மட்டுமில்லை, மதுரையினுடைய வீதிகளை மட்டும் கூட தனியாக பேசலாம். ஒவ்வொரு வீதிக்கும் ஒரு பெருமை உண்டு. மாதங்களின் பெயர்களில் வீதிகள் இருக்குங்க மதுரையில். எப்படி? சித்திரை வீதி, ஆணி வீதி, ஆடி வீதி, ஆவணி வீதி, மாசி வீதி, எப்படி பேர் பாருங்க. இந்தந்த வீதிகளில் ஏன் இந்த பேர் அப்படின்னா,
அந்தந்த மாதங்களில் நடக்கிற விழாக்களின் போது சுவாமி அந்தந்த வீதிகளில் வலம் வரும். இந்த விழா மாசி மாத விழாவா கண்டுபிடிச்சு போடலாம். அதே போல் மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, கீழ மாசி வீதி, தெற்கு மாசி வீதி, திசையும் சேர்த்து அந்த மாதத்தை சேர்த்து சொல்லியிருப்போம். திசையும் மாதமும் சேர்ந்து வரும். இது ஒரு பக்கம். இன்னொன்று, என்ன பொருள் இங்கே விளைந்ததோ, என்ன பொருள் உற்பத்தி செய்யப்பட்டதோ அதுக்கேற்றபடியாக பேர் இருக்கும். இப்போ உதாரணமாக 1000 வருஷமாக பேர் மாறாமல் இருக்கக்கூடிய ஊர்களில் ஒன்று பூவிருந்தவள்ளி. பூந்தமல்லி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த அலர்மேலு மங்கை, அது மாதிரி அங்கே அந்த பூக்கள் விளைஞ்ச இடம் போல் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் போய் பாருங்கள், பூந்தமல்லியில் பூ ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு 2000 வருஷமாக மார்க்கெட்டிங் உள்ள இடம், வியாபார ஸ்தலமாக இருந்தது. அதே பேரில் அழைக்கப்படுது. நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அந்த பக்கம் போயிருந்தப்போ ராமானுஜருடைய 5 ஆசிரியர்கள் ஒருவராகிய திருக்கட்சி நம்பியினுடைய பிறந்தநாள் கொண்டாடினாங்க. ராமானுஜருக்கே 1000 வருஷம்னா அதுக்கு முந்தைய அவர் இருந்திருக்கணும் ஒரு ஆசிரியர். அப்போ அங்கே நான் பூ விற்கிறத பார்த்தேன். நான் மதுரைக்கு வாங்க, மதுரைன்னா மல்லிகை நமக்கு தெரியும். இங்கே என்னென்ன வீதிகள் இருக்குது அப்படின்னா, இப்போ இப்படி வச்சுக்கோங்க, ஓவியம் எழுதுகிறவர்களாக ஒரு தெருவில் இருக்காங்கன்னு வைங்களேன், அதுக்கு பேர் சித்திரக்கார தெருன்னு பேர். மதுரையில் விளக்குத்தூண் பக்கத்தில் சித்திரக்கார தெரு. அந்த விளக்குத்தூண்கிறது கூட இருந்துறீங்களா, பிளாக் பேன் அப்படிங்கிற ஒரு மதுரையை ஆண்ட ஒரு விவரம் வந்து என்ன பண்ணார், ஒரு ஆங்கிலேயர் அந்த இடம் பகுதி இருட்டாக இருக்குங்கிறதுக்காக ஒரு விளக்கை உருவாக்குறார். அதனால தான் அது விளக்குத்தூண்னு பேர். சித்திரக்கார தெரு, பச்சரிசிக்கார தெரு, அதாவது அரிசியில் பச்சரிசி விற்பவர்கள் இருக்கிற இடம், புழுங்கரிசிக்கார தெரு. தென்னை ஓலக்கார தெரு, பாருங்கள், வீடுகளுக்கு மேலே கூரை போடுறதுக்கு தென்னை ஓலக்கார தெரு. அதே மாதிரி தானப்ப முதலியார் அக்ரஹாரம், பாருங்கள், அக்ரஹாரம்ங்கிறது அந்தணர்கள் இருக்கிறது, கட்டி கொடுத்தவங்க வந்து தானப்ப முதலியார். அதே போல் கீழே மாரட்டு வீதி, மேலே மாரட்டு வீதி. மாரட்டு என்கின்ற துறை வெளிப்பக்கம் இருந்த அகழியை மூடி, அந்த அகழிங்கிறது தண்ணீர் தேங்கியிருக்கிற இடம், கோட்டவாசலுக்கு முன்னாடி. இந்த செவரை அப்படியே தள்ளி விட்டு அந்த வீதியை வெளி வீதியை மாற்றி காமிச்சார். அதனால் மாரட்டு வீதின்னு பேர். இது பின்னாடி ஆங்கிலேயருடைய வருகைக்கு பிறகு வச்ச பேர். அதுக்கு முன்னாடி இருந்த பேர்களெல்லாம் இந்த பழைய பேர்கள் தான் இருந்தது. நவீன பேர் ஒன்று நான் பார்த்து வியந்தது என்னென்னா, சுடுதண்ணி வாக்கியா தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அதாவது நம்ம லேபர் ஸ்கூல் பக்கத்தில் சுடுதண்ணி வாக்கியா தெருன்னு இருக்குது, மெஜரா கோட்ஸ் பக்கத்தில். இப்படி ஒரு பேர் எப்படா பாண்டி நாட்டு காலத்தில் இருந்திருக்கும்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை. அந்த மெஜரா கோட்ஸ் மில்லில் அந்த காலத்தில் நீராவியில் அந்த சக்கரை சுத்தமா, அந்த நீராவி வழிஞ்சு ஓடின தெரு, அந்த தெருவுக்கு பேர் சுடுதண்ணி வாக்கியா தெருன்னு இருந்திருக்கு. நான் அங்கே போய் பேசியிருக்கேன். அதே மாதிரி செல்லூருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் 50 அடி ரோடு, 60 அடி ரோடு வரிசையாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. அகிம்சாபுரம்னு வச்சுருப்பாங்க, வைத்தியநாதபுரம்னு வச்சுருப்பாங்க. அப்போ பாண்டிய மன்னர்கள், பாண்டியன் அகழி தெருன்னு ஒன்று இருக்குது. பாண்டிய மன்னர்களுடைய அகழி இருந்த இடம்னால இன்றைக்கி இருக்கிற போத்தீஸுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய தெருக்கு பேர் பாண்டியன் அகழி தெருன்னு பேர். இப்போ நம்ம இது மாதிரி கேமராவை கையில் எடுத்துகிட்டு போனோம்னா அந்த வீதிகளையும் அந்த தெரு பேர்களையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இன்னும் ஒன்று, தலைவிரிச்சான் சந்தனே ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம போய் அதுக்கான பின்னணிகளை பார்க்க முடியும்.